என்னப்பா ஒரு கார் வாங்கிடலாமா? மகனே, நீ கார் மட்டும் வாங்கிட்டுன்னு வச்சுக்கடா, ஒன் ஷாப்புக்கு கார்லயே போவேன், கார்லயே வருவேன்டா. தம்பி, நான் கேட்கறேன் தப்பா நினைச்சுக்காதீங்க. நீங்க என்ன பிசினஸ் பண்றீங்க? அது அது ஒரு பிசினஸ், அதெல்லாம் சொல்ல முடியாது. சரி, அதை விடுங்க. அதெல்லாம் எனக்கு என்னத்துக்கு? இந்த அட்வான்ஸ் குத்தவன் தான் வந்து கேட்பான், என்ன பண்றதுன்னு தெரியல. பாத்தியா, இதுதான் நம்ம வாடகைக்கு வந்து வாழ போற வீடு. எப்படி இருக்கு? சூப்பரா இருக்குங்க. ஐயோ, கரெக்டா வந்துட்டானே. இப்ப என்ன சொல்றதுன்னே தெரியலையே. ஹவுஸ் ஓனர் சார், இவங்க தான் என்னோட ஒய்ஃப் ருக்மணி. ஏய், வணக்கம் சொல்லு. வணக்கம் சார். பிரதர், தப்பு நடந்து போச்சு, கோச்சிக்காதீங்க. தப்பு நடந்து போச்சா? என்ன சொல்றீங்க? உங்களுக்கு கொடுக்க வேண்டிய வீடை இவங்களுக்கு வாடகை விட்டேன். அதுதான். என்ன சொல்றீங்க? நானே 2 நாளா வீடுக்காக அலைஞ்சு திரிஞ்சு உங்ககிட்ட அட்வான்ஸ் கொடுத்தாக்கா, இப்ப அசால்ட்டா இவங்களுக்கு வாடகை விட்டேன்றீங்க. ஹலோ ஹலோ, என்ன பேசுற? நாங்க கொடுத்த வாடகை உன்னால கொடுக்க முடியுமாடா? இங்க பாருங்க, உங்களுக்கும் எங்களுக்கும் பேச்சு இல்ல. நான் ஹவுஸ் ஓனர் தான் பேசிட்டு இருக்கேன். நீங்க வாயை மூடி சும்மா இருங்க. திடீர்னு வீடு இல்லன்றீங்க. நான் வீட்டுக்கு எங்க நான் போறது? உங்களை